திருவாரூர் மாவட்டம் அருகிலுள்ள தியாகப்பெருமாநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி என்பவரது மனைவி ஜெயா. இவர் புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீநிதி என்கிற பெயரில் ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவருக்கு உதவியாக அவரது இளைய மகன் லோகேஷ் என்பவரும் அந்த ஹோட்டலில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் திருவாரூர் அருகே உள்ள சிங்களாச்சேரி பகுதியைச் சேர்ந்த சத்யபாலன் என்பவர் நண்பர்கள் 3 பேருடன் மதுபோதையில் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துள்ளார். அப்போது சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் கடை உரிமையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் இருதரப்பிற்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த ஜெயா வெங்காயம் வெட்டும் கத்தியை எடுத்து சத்யபாலனின் கையில் குத்தியுள்ளார். பிரச்சனை அதிகமாகவே ஜெயா தனது மூத்த மகன் விக்னேஷ்க்கு தகவல் கொடுத்துள்ளார். இதனையடுத்து பட்டா கத்தியுடன் நிகழ்விடத்திற்கு வந்த விக்னேஷ் சத்யபாலனை கையில் வெட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து காயமடைந்த சத்யபாலனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் பட்டா கத்தியுடன் நின்று கொண்டிருந்த விக்னேஷின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதுகுறித்து திருவாரூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விக்னேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.